வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. அடுத்த கட்ட பிரச்சார பயணம் குறித்தும் வேட்பாளர் அறிவிப்பு குறித்தும் முக்கிய ஆலோசனை. ஏப்ரல் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு. கேப்டனை சந்தித்த பிறகு ஒருங்கிணைப்பாளர் வைகோ பேட்டி. ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும். விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து ஆதரவு கோரியதை ஏற்று கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்தது ஜெயலலிதா அரசின் 5 ஆண்டு கால சாதனை. அதிமுக அரசு மீது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரி குற்றச்சாட்டு. தமிழர்களை கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரட்டியடிக்க வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை இன்று சந்தித்து பேசினர். சட்டப்பேரவை தேர்தலில் அடுத்த கட்ட பணி, பிரச்சார பயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான தேதி உள்ளிட்டவை குறித்து கேப்டனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். மேலும் எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி பிரமிக்கத்தக்க வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உறுதியுடன் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேச்சு நடத்தினர். சுமார் 1.5 மணி நேர சந்திப்பிற்கு பிறகு தலைமைக் கழகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு ஏப்ரல் 10ஆம் தேதி மாமண்டூரில் நடைபெற உள்ளதாகவும் அப்போது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்துள்ள அதிமுக அமைச்சர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றார். காவிரி மேகதாது விவகாரத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் மத்திய அரசுக்கு வைகோ கண்டனம் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு வருகிற 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும். இந்த மாநாட்டுக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகிய நான் தலைமை தாங்குகிறேன். இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எனது ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். அந்த மாநாட்டில் முதல்வர் வேட்பாளராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை அறிவிப்பதும், அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல், முதல் பட்டியல், இந்த 5 கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும். மாநாட்டு உரைகளை 5 கட்சிகளினுடைய தலைவர்களும் நிகழ்த்துவார்கள். லட்சக்கணக்கானவர்கள் திரளப்போகிற இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இமாலய வெற்றியாக, ஜனநாயக வெற்றியாக, ஊழலை ஒழித்து, மது கொடுமையை ஒழித்து ஒரு கூட்டணி அரசு அமைந்து வெளிப்படையான அரசாக விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அனைவரின் நலனையும் பாதுகாக்கிற அரசாக அது திகழும். இந்த அரசு அமைந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் நீக்கப்படும், லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும். அதிமுக, திமுக மந்திரிமார்களும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும்
அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் மன்றத்தில் ஏலமிடப்படும். விவசாய கடன்களுக்காக வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விவசாய சங்கங்களின் ரயில் மறியல் போராட்டத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்றும், ஆனால் அனைவருக்கும் உணவு படைக்கும் உழவனின் நிலை தமிழகத்தில் பரிதாபத்திற்குரியதாக மாறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அடைமழையாலும் கடும் வறட்சியாலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதித்து வருவதாக கூறியுள்ள அவர், அதன் விளைவாக கடனை திரும்ப செலுத்த இயலாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கொடுத்த கடனுக்காக கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகள் விவசாயிகளிடம் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதாலும், அவர்களின் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையில் நெருக்குதல் கொடுப்பதாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே ஜப்தி நடவடிக்கைகளையும் நெருக்குதல் கொடுப்பதையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் வருகின்ற 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த போராட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொள்ள வேண்டும் என விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிக ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கும் என கேப்டன் கூறியுள்ளார். இதில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விவசாயிகளின் நலனுக்காக அவரவர் இடங்களில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் வேடிக்கை பார்த்ததாக புகார் தெரிவித்தார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருப்பூர் மாநகராட்சியில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருப்பூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் எந்த அடிப்படை பிரச்சினைகளையும் நிறைவேற்றவில்லை என்று பட்டியலிட்டார். திருப்பூர் அதிமுக மேயர் மற்றும் முன்னாள் தூத்துக்குடி மேயர் சசிகலா புஷ்பாவின் செயல்பாடுகள் வாட்ஸ்அப்பில் வெளிவந்ததே ஆளும் கட்சியின் லட்சணம் என்று கூறினார். இங்க ஒரு மேயர் இருக்காங்க, ஏற்கனவே திருப்பூர் மாநகராட்சியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டத்திற்காக நான் வந்த பொழுதே அவங்கள பத்தி நான் பேசியிருக்கேன். சோ இன்னைக்கும் மாநகராட்சியை பத்தி பேச வந்திருக்கேன். விசாலாட்சி என்று சொல்றவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விளக்கத்தை கொடுத்த முதல் மேயர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது இந்த திருப்பூர் மேயர் தான். ஒன்னு பிஏவுக்கும் எம்ஏவுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்த ஒரே மேயர் தமிழ்நாட்டில் திருப்பூர் மேயர் தான். வாட்ஸ்அப்ல அது வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. பிஏ என்றால் பினாங் அண்ணாமலை, எம்ஏ என்றால் மலேசியா அண்ணாமலை என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்த ஒரே மேயர் இந்த திருப்பூர் மேயர் தான். இன்னைக்கு அதை நம்ம வேணா காமெடியா சொல்லிக்கலாம். தூத்துக்குடி முடிச்சுட்டு தான் இங்க வர, அங்கேயும் ஒரு மேயர் இருந்தாங்க தூத்துக்குடியில, இதே ஆளுங்கட்சி சசிகலா புஷ்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப எம்பி ஆகி டெல்லிக்கு போயிட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப் அதை விட வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் கேட்டீங்களா? மழை வெள்ளம் வந்த பொழுது தூத்துக்குடியினுடைய அவலத்தை டெல்லியில இருந்து எந்த அளவு ஒரு கேவலமான பேச்சுக்களை பேசலாமோ அதையெல்லாம் பேசி இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு மொத்தத்துல ஒரு அவமான சின்னமாக அந்த மேயரும் அந்த இப்ப இருக்கிற எம்பியுமான சசிகலா புஷ்பாவுடைய வாட்ஸ்அப் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்திருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப கிளம்பி வரும்போதுதான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் டிவியில. அதாவது ராஜேந்திர பாலாஜி என்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு. சோ ஆளுங்கட்சியினுடைய அவலங்கள் எந்த அளவு இருக்கிறது என்பதற்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்னு மட்டும் போதும் சான்று அப்படின்றதுக்காக தான் அதை பத்தி இங்க சொல்றேனே வரிய வேற எதுவும் கிடையாது.
லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டுள்ள ஒரே இயக்கம் தேமுதிக தான் என்றும் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி தேமுதிக என்றும் அவர் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சாடினார். மேலும் இலங்கையில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்தபோது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுகவை யாராவது ஊழல் இல்லாத கட்சி என்று யாராவது சொன்னா நம்புவீங்களா? அதிமுகவை ஊழல் இல்லாத கட்சி என்று சொன்னால் யாராவது நம்புவீங்களா? முடியாது. என கடந்த 10 ஆண்டு காலமாக திமுகவும் காங்கிரசும் தான் மத்தியில கூட்டணியில இருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் பார்க்க முடியாத அத்தனை ஊழல்களையும் செஞ்ச கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். அத்தனை இமாலய ஊழல் வழக்குகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த 2 பேரும் தான் என்றால் என் வார்த்தை மிகையில்ல. ஒன்னு 2G வழக்கு 2G ஊழல் எடுத்துக்கங்க, நிலக்கரி ஊழல் எடுத்துக்கங்க, காமன்வெல்த் ஊழல் எடுத்துக்கங்க. இலங்கையில தமிழ் படுகொலை செய்யப்பட்ட போது இங்க ஆட்சியில் இருந்தவது கலைஞர் அவர்கள், மத்தியில ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். ஆனால் 2 பேருமே வாய்மூடி மௌனிகளாக இருந்து ஒட்டுமொத்த ஈன படுகொலைக்கு நம்ம ஈழ படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த கூட்டணி தான். இதெல்லாம் மக்கள் யாருமே இங்க மறந்துடல. அதனால இன்றைக்கு நிச்சயமாக மக்கள் மாற்றம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு இந்த மாநகராட்சியில நான் நின்று பேசுறதுனால மாநகராட்சிக்குரிய இந்த தொகுதிக்குரிய சில விளக்கங்களை நான் நிச்சயம் இங்க சொல்லி ஆகணும். ஏன் இதை சொல்றேன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இங்க இருந்தது. மந்திரி ஆனந்தன் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு. அவர் என்ன மக்களுக்கு செய்தார் என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா? இந்த தொகுதிக்காக அவர்கள் சொன்ன ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றிருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். திருப்பூரில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் கமிஷனில் மட்டுமே குறியாக இருக்கும் அதிமுக திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்தார். திருப்பூரில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களையும் அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார். இலவசங்களை வாங்கிக் கொண்டு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு போட்டால் இன்னும் 50 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழகம் எந்த வளர்ச்சியும் அடையாது என்றும், எனவே மக்கள் மாற்றத்தை கொண்டுவர முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். எந்த ஒரு முன்னேற்றமுமே இந்த 5 வருஷத்துல நாங்க பார்க்க முடியல. அதற்கு உதாரணம், நான் போன வாட்டி வரும்பொழுதே என்னுடைய கண்டனத்தை தெளிவாக இங்க பதிய வச்சுட்டு போயிருக்கேன் இந்த மாநகராட்சியில. அதுல முதல் பிரச்சனையாக இங்க எம்ஜிஆர் சிலை இருக்கே, அது பக்கத்துல போடப்பட்ட பணிகள்ல இன்னைக்கு அந்த பணிகள் அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. அங்க ஒரு மேம்பாலம் வரணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் அந்த திட்டங்கள் கிடப்புல போடப்பட்டிருக்கு. அங்க மாநகராட்சி பூங்கா இருக்கு, அதை அழகுபடுத்தணும்னு சொன்னாங்க. அந்த பூங்காவும் இதுவரைக்கும் சரி செய்யப்படவில்லை. அதே போல TMF மருத்துவமனை பக்கத்துல பாலம் கட்டணும்னு சொல்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க பாலம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா வெறும் பணம் வீணடிக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் செலவாயிருக்கே ஒழிய அங்க எந்த விதமான முன்னேற்றமும் காண முடியல. ஊத்துக்குளி ரோட்ல போக்குவரத்து இல்லாத மாதிரி மக்கள் இன்னைக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமையை தான் அவங்க உருவாக்கி இருக்காங்களே ஒழிய அந்த மேம்பால பணி இன்றைக்கு வரைக்கும் முடியாத ஒரு நிலைமை. அதே போல திருப்பூர் பழைய பேருந்துல பல ஆயிரம் மக்கள் தினந்தோறும் வந்து போறாங்க. ஆனா அடிப்படை வசதியா ஒரு கழிப்பிட வசதியோ ஒரு சுகாதாரமாக குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கா என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தேமுதிக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக புதிய பொறுப்பாளராக ஜெகநாதனை நியமித்து கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெகநாதன் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக இன்று முதல் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
இவருக்கு மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மாபெரும் வளர்ச்சி அடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்ததுதான் ஜெயலலிதா அரசின் சாதனை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக அரசு திருப்பூரில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற கடுமையாக பாடுபடும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். அரசால் வழங்கப்பட்ட இலவச மிக்சி கிரைண்டர்கள் தரமற்ற முறையில் வழங்கி மக்களின் பணத்தை வீணடித்ததாக குற்றம் சாட்டினார். இன்னும் 50 வருஷம் நீங்க பொறுத்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஓட்டுக்கும் இலவசத்துக்கும் நீங்க வாங்கிட்டு இந்த திமுக அதிமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் உங்களுடைய குறைகளை இப்படியே பேப்பர்ல எழுதி வச்சு நம்ம வாசிக்க வேண்டியதானே ஒழிய இங்க எந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி இல்லாம போய்விடும். தயவு கூர்ந்து உங்கள் வீட்டு பெண்ணா, உங்கள் சகோதரியாக உங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் மனசுல வாங்கிக்கங்க. போதும், எத்தனை வருஷம் இவங்களுக்கே நாம ஓட்டு போடணும். ஏன் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது என்பதை தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்க. எல்லா பிரச்சனை இருந்தாலும் விடா முயற்சியோட நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க. இது போன்ற மக்கள் தான் கேப்டனுடைய ஆட்சிக்கு வேண்டும். நான் வேணும்னா சொல்றேன், கேப்டன் ஆட்சி மலர்ந்தவுடன் திருப்பூரை தமிழகத்தின் முதன்மையான தொழில் நகரமாக நிச்சயமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதை உறுதியோட இந்த நேரத்தில் உங்க எல்லோரும் முன்னாடியுமே நான் பதிய வைக்கிறேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு தேவையை ஒழிய இவங்க சொல்ற மாதிரி ஓட்டுக்கு காசு, இலவசம் கிரைண்டர் கொடுக்கிற, மிக்சி கொடுக்கிற, ஃபேன் கொடுக்கிற, யாருக்கு வேணும் மிக்சி ஃபேன் கிரைண்டர் தூக்கிட்டு ஓடிப்போம். இது வரைக்கும் அவங்க கொடுத்த மிக்சியோ ஃபேனோ கிரைண்டரோ ஏதாவது ஒரு வீட்டுல இன்னைக்கு ஓடுதா? ஏதாவது ஒரு வீட்டுல ஓடுதா? முற்றிலும் ஒரு குவாலிட்டியே இல்லாத பொருட்களை மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணி இன்னைக்கு யாருமே கேட்காத ஒரு இலவசங்களை மக்கள் தலையில கொண்டு போய் கட்டியிருக்காங்க. இங்க இருக்கிறாரே ஒரு மந்திரி ஆனந்தன் சொல்லி அடிக்கடி வந்து மக்களை சந்திக்கிறாரா? தொகுதி பக்கம் மக்களை சந்திக்க வருகிறாரா? உங்கள் பிரச்சனை என்று ஏதாவது கேட்கிறாரா? எதுவுமே கிடையாது. அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள் யார் என்றே தெரியாத அவலநிலை உள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்ததுதான் ஜெயலலிதா அரசின் சாதனை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பல லட்சம் கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைத்துள்ளதாக அம்பலப்படுத்தியது வைகோதான் என்றும், ஆனால் அங்கு சோதனை நடத்தி கொள்ளை பணத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். ஒரு துறை விடாமல் அத்தனை துறைகளிலுமே இமாலய ஊழல் செஞ்சது ஒன்று மட்டும்தான் அதிமுகவினுடைய ஒரே சாதனை. வேற எந்த சாதனையுமே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பாத்தீங்களா, சிறுதாவூர் பங்களா முன்னாடி ஒரு 15 கண்டெய்னர் லாரிஸ் நினைச்சே பாத்தீங்களா? விஷுவல்ல காமிச்சாங்களே டிவில. அதோட என்னன்றது உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணும். ஏன் இதை சொல்றேன்னா, இதை முதலில் மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்ததே அண்ணன் வைகோ அவர்கள் தான். அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார், தைரியம் அதிகம். இதுவரைக்கும் சிறுதாவூர் பங்களால இத்தனை கண்டெய்னர் லாரி திடீர்னு வந்து நிக்கிறது காரணம் என்ன? அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க? பாதாள அறைகளில் பதிக்க வைக்கப்பட்டிருக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரிகளில் ஏற்றி மீண்டும் அதிமுக ஆட்சி வருமோ வராதோ அவங்களுக்கு தெரியாது. கொள்ளையடிச்ச காசை எங்கேயாவது கொண்டு போய் பத்திரப்படுத்திடணும் சொல்லி நைட்டோட நைட்டா கண்டெய்னர் லாரியில ஏற்றிட்டு இருந்தாங்க. இதான் இன்னைக்கு நடந்தது. இதுக்கு சிறுதாவூர் பங்களா சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்த். இத உடனடியா அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தோடனே சன் டிவில இருந்து எல்லா டிவியும் சேனல்ஸும் அதை எடுத்து காமிச்சிச்சு. ஆனா நம்ம தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு சோம்பேறி ஆணை எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணன் சொல்லி இது இந்தியோட 10 நாள் ஆச்சு. இன்னைக்கும் என்ன சொல்றாரு ராஜேஷ் லக்கானி அவர்கள்? எஸ்பியோட அனுமதியை கேட்டிருக்கோம்,
கலெக்டர் கிட்ட அனுமதியை கேட்டிருக்கிறோம். எதுக்கா? சிறுதாவூர் பங்களாவை போய் ஆராய்ச்சி பண்ணலாமா வேணாமா என்று இன்னைக்கு இப்போதான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம் 10 நாளா. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வியாபாரத்துக்காக 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ பேக்ல வச்சு கொண்டு போனா இததான் இன்னைக்கு ஃபிளையிங் ஸ்குவாட் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கிலேயே வராத 5 லட்சம் ரூபாய் பிடிபட்டு இருக்கிறது. கணக்கிலேயே வராத இந்த வியாபாரி கொண்டு போன 1.5 லட்சம் ரூபாய் பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஃபிளையிங் ஸ்குவாடை வச்சு பிடிக்கிறாங்க. வியாபாரிகள் அவங்க வியாபாரத்துக்காக கொண்டு போற அந்த கொஞ்ச நஞ்ச காசை கூட முடக்கி இன்னைக்கு இருக்கிற வியாபாரத்தையும் ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கே ஒழிய, ஆனா கண்டெய்னர் லாரியில இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளடிச்சு கொண்டு போறதை தடுக்கிற அணையாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இல்லை என்பதை மக்கள் கண்டனமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். கிரானைட் ஊழல் வழக்கில் பிஆர்பி விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதேபோல் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், கீர்த்தி சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணி முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மே மாத இறுதியில் முடிவுகள் வெளியாகலாம் என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி +2 தேர்வுகள் தொடங்கின. தமிழகம், புதுச்சேரியில் மொத்தம் 2421 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த மையங்களில் 7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்த ஆண்டு வேதியியல் தேர்வில் கடினமாகவும் குழப்பமாகவும் கேள்விகள் அமைந்தன. அதேபோல் கணக்கு தேர்வும் விலங்கியல் பாடத் தேர்வும் மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் மேற்கண்ட பாடங்களில் சென்டம் எடுப்போர் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி நாளான இன்று இயற்பியல், பொருளியல் ஆகிய பாடங்களுக்கான தேர்வுகளுடன் நிறைவடைந்தன. வரும் 20ஆம் தேதிக்குள் விடைத்தாள்களை திருத்தி முடிக்க தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் மே மாதம் கடைசி வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் காவல்துறை அதிகாரிகள் அவதூறாக பேசியதால் மனமுடைந்த பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானமலர். இவர் விசாரணை ஒன்றிற்காக காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது போலீசார் அவரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஞானமலர் தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட போலீசார் அவரை அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இதனையடுத்து அப்பெண் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாவனட்டே முடிவு எடுத்திருக்காங்க. அந்த விட்டோட தீ பத்திட்டா தீப்பட்ட வாங்கிட்டா மண்ணனை ஊத்துறேன் வாழெல்லாம் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க கண்ணுங்க. அந்த போலீஸ் மேடம் அந்த சேர் மிதின்னு மிதிச்சுன்னு பேசிட்டு போனவள கைய பிடிக்கா அப்படின்னு எனக்கு நான் இல்லைங்க இதுலங்க அந்த வேலை பண்ணிட்டாவ. நான் வாய் பேசுவேக்கா அண்ணா இப்படிலாம் இருந்துக்கிட்டானுக்கா. ஒரு வார்த்தை கேட்டதே எனக்கு மனசு கேட்கலக்கா. தப்பிட்டு கொண்டு வந்திருக்காக்கா என் பிள்ளை பேரு. இதனிடையே காயமடைந்த அப்பெண் சிகிச்சைக்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். அரசு நடமாடும் ஆரம்ப சுகாதார நிலைய வேனில் சிக்கி 2 வயது சிறுவன் தாயின் கண் முன்னே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த தும்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா. இவர் சிகிச்சைக்காக தனது 2 வயது குழந்தை பில்லாவுடன் தும்பேரி ஆரம்ப துணை சுகாதார நிலையத்திற்கு சென்றார். அப்போது தும்பேரி துணை சுகாதார நிலையத்திற்கு மருந்துகளை எடுத்து வந்த நடமாடும் வேன் வந்தது. இந்த நிலையில் சுகாதார வளாக பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுவன் பில்லா வேனின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த தாய் குழந்தையின் உடலை வைத்து கதறி அழுத காட்சி பார்ப்பவர்களையும் கலங்க வைத்தது. தாயின் கண்ணெதிரே 2 வயது குழந்தை விபத்தில் சிக்கி பலியானது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அம்பலூர் காவல்துறையினர் ஓட்டுநர் மகேந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து வடசென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொளத்தூர் பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அயராது உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் நல்லதம்பி, மதிவாணன், தளபதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே தனியார் பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அரியலூர் அருகே உள்ள பொய்யூர் கிராமத்தில் உள்ள தனியார் பஞ்சு அரவை மில்லில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று 3 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு மூட்டைகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைந்ததாக பஞ்சு மில்லின் உரிமையாளர் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளரின் மகன் ஆகியோர் காயமடைந்தனர். 3ஆம் நபருக்கான விபத்து காப்பீட்டுத் தொகையை 25% உயர்த்தியுள்ளதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் ராசாமணி அறிவித்துள்ளார். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் இதுவரை செலுத்தப்பட்டு வந்த தொகையிலிருந்து 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணமான மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக லாரி உரிமையாளர், வாகன உரிமையாளருடைய நலன் கருதி அறிவிக்கப்பட்ட 25% உடனே திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து மாவட்டங்களில் இயங்கி வரும் மத்திய அரசு அலுவலகம் முன்பாக லாரி உரிமையாளர்கள், வாகன உரிமையாளர்கள் பொதுமக்களை அழைத்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.